விஜய் வந்து பாஜகவுக்கு தான் அந்த பாஜகவுக்காக தான் கட்சி தொடங்கி இருக்காரு, அதுக்கு அரசியல் நிற்கிறாரு. அதாவது யார் அவருடைய வீட்டில் வந்து வருமான வரி சோதனை செய்தாரோ அவரே வந்து இன்று அந்த கட்சியில இணைத்து கொள்கை பரப்பு செயலாளராக அவருக்கு கட்சியில சேர்ந்த உடனேயே ஒரு அரசு அதிகாரிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பை முன்னாள் அரசு அதிகாரிக்கு கொடுக்கிறாருன்னா அதுல வேற என்ன அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியும்? அவரை பாஜக ஏற்கிறது என்பதற்கு இதெல்லாம் தெளிவான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆமா, ரத்து செஞ்சு தோறனா அது ஒன்றும் பிரச்சனை. ஆமா ஆமா, அதை விட பெரிய லாபங்க இருக்கு. அது பெரிய லாபத்தை கொடுத்திருப்பாங்க. அது என்னங்கிறது வெளிப்படையா தெரியாது. இல்ல, நேத்து அவர் விகடன்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொன்னாருன்னா, நான் அந்த ரைடுக்கு போல, இந்த கூட இருந்த ஆபீசர் என்னோட பணியாற்றினவர், நான் அது கிடையாது அப்படின்னு அவரு. ஆமா, அவர் படம் இல்லையாமாப்பா? இல்ல, மார்பிங். அது தெளிவா நீங்க வந்து அந்த வீடியோ போட்டு பார்த்து அவர் படத்தை பாருங்க. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்னது ரொம்ப இதா சொல்லணும்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமே இல்லை. வேற வார்த்தை பயன்படுத்தணும், அதை பயன்படுத்த விரும்பல. அவர் வந்து இந்த விஷயத்துல ஒரு நாடகம் ஆடுகிறார், மக்கள் தெளிவா பாக்குறாங்க. அப்ப அவருடைய குளோனா அங்க போனாரு,